முதல்கண் வணக்கம். நேற்று காலையில் தாக்கப்பட்ட மருத்துவரோட உடல்நலம் முன்னேறி வருகிறது. இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு அதற்கு உடனே ஒரு மீட்டிங் கன்வே பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரப்படும்னு அஷூரன்ஸ் கொடுத்த மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் டெப்டி சிஎம் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கியமான ஒரு நபருக்கு நான் நன்றி சொல்லணும். மற்றதை பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தாக்கப்பட்ட மருத்துவர் உயிரோடு இருக்காருன்னா அதுக்கு முக்கிய காரணம் மக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஒரு நோயாளியின் உறவினர் தான். அதாவது அந்த மருத்துவர் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட அப்ப பக்கத்தில் இருந்த ஐவி ஸ்டாண்டை வச்சு அந்த அக்யூஸ்ட வேகமாக அடித்ததுனால தான் அவன் கத்தியை கீழே போட்டான். அந்த நோயாளியோட உறவினருக்கு இந்த மருத்துவ சமுதாயம் அவரும் ஒரு காமன் மேன் தான். இந்த மருத்துவ சமுதாயம் கையெடுத்து கூப்பி அவருக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னைக்கு பாலாஜி சார் உயிரோடு இருக்காருன்னா அந்த மருத்துவர் அந்த நோயாளியோட உறவினர் தான் முக்கியமான காரணம். இந்த தருணத்தில் மீடியா நண்பர்கள் மத்தியில் இங்கே இருக்க தமிழ் சமுதாயம் அனைவருக்கும் மருத்துவர்கள் நண்பர்களுக்காகவும் மருத்துவ சமுதாயம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று உயர்கட்ட அளவில் ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் ரெஸ்பெக்டட் ஏடிஜிபி அவர்களும் ரெஸ்பெக்டட் HS அவர்களும் இந்த மீட்டிங்கை நடத்தினாங்க. அதில் நாங்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தோமோ எல்லாத்தையும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அதை பண்ணி கொடுக்குறேன்னு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அந்த டிராஃப்ட் ஆஃப் த மீட்டிங்கும் 3 நாளில் ரிலீஸ் பண்ணணும்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணணும், அவருக்கு அதிகபட்ச தண்டனையை ஆஸ் பர் த லீகல் வாங்கி கொடுக்கணுன்றதை இன்க்ளூடிங் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அளவுக்கு வாங்கி கொடுக்கணுன்றதை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஒரு மருத்துவர் தனியார் அரசில் மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் மருத்துவமனையிலையுமே ஒரு பயம் இல்லாமல் ஒரு நோயாளியை பார்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு மனிதரும், நான் திரும்ப இந்த இடத்துல சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதரும் இறக்கக்கூடியவன் தான். அதில் மருத்துவனும் அடங்கும். மருத்துவன் சாகாவரம் பெற்று இங்கே உட்காரல. மருத்துவனாக இருக்க நானும் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டால் ஒரு மருத்துவன் தான் எனக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது இருக்கும். அந்த மருத்துவர்களை காப்பது நம்ம அனைவருடைய தலையாய கடமை. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மருத்துவன் தப்பு செய்கிறான், ஏதோ ஒரு இடத்துல ஒரு காமன் மேன் தப்பு செய்கிறான் அப்படின்றதுக்காக என்டையர் சமுதாயத்தையும் நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது, என்டையர் மருத்துவ சமுதாயத்தையும் தப்புன்னு சொல்ல முடியாது. நிறைய நண்பர்கள், நிறைய சீனியர் மருத்துவர்கள், நிறைய காமன் மேன் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் முக்கியமாக கேட்டது, மீடியா நண்பர்களும் பிக் ஸ்க்ரீனில் போடக்கூடிய, அதாவது பிக் ஸ்க்ரீன், ஸ்மால் ஸ்க்ரீன், சோஷியல் மீடியா, பியூரோக்ரசி, அரசியல்வாதிகள் ஒரு சில தவறுகளை பெருசாக காமிக்கிறப்ப மக்களுக்கு மருத்துவர்கள் மேலே உள்ள நம்பிக்கை குறையுது. நம்பிக்கை, இந்த நோய் தீரும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் தான் அந்த நோய் தீரும். ஸோ அந்த நம்பிக்கையை கொடுக்கறது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்துலேயும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதையும் இம்பார்ட்டண்ட்டாக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு சிசிடிவி, தேவையான அளவுக்கு செக்யூரிட்டி கார்ட்ஸ், தேவையான அளவுக்கு 2 டயர் செக்யூரிட்டி சிஸ்டம், தேவையான அளவுக்கு நோயாளிக்கு ஏற்ற அளவுக்கு மருத்துவர்கள் NMC ரெக்கமெண்டேஷன் ஃபாலோ பண்ணி மருத்துவர்களை நியமிக்கக்கூடாது. எத்தனை நோயாளிகள் வராங்களோ அதற்கு தேவையான அளவுக்கு மருத்துவர்களை நியமிக்கணும். மருத்துவர்களை நல்லா வைத்து கொண்டால் இந்த சமுதாயம் நன்றாக இருக்கும். இன்னொரு விஷயத்த சொன்னேன், கோவிடில் எந்த அளவுக்கு மக்கள் அரசு மருத்துவர்கள் பணியை சிறப்பாக பாராட்டினாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பொதுமக்களோட எண்ணம் மாறுறதுக்கு என்ன காரணம்? கொஞ்ச நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சோஷியல் மீடியாவில் பார்த்தா அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்றதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். யாராவது உங்கள் நண்பர்கள் அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கேளுங்க. அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா வளர்ந்த நாடு, டெவலப்டு நேஷன்னா அமெரிக்கான்றோம், பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடுன்னா அமெரிக்கான்றோம். அந்த அமெரிக்காவில் இருக்கிற சிகிச்சையில் தமிழ்நாட்டில் கொடுக்குற சிகிச்சையை அமெரிக்காவில் ஒரு எமர்ஜென்சியில் ஒரு 5% ஆஃப் த பீப்புள் கூட வாங்க முடியாதுங்க. நம்ம தமிழக சுகாதாரத்துறை ஆல் இண்டியா லெவல் மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், சுகாதாரத்துறை நிபுணர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், மற்ற ஊழியர்களாக இருக்கட்டும், மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு துறை.
அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் நீங்கள் மீடியா நண்பர்களும் கொஞ்சம் அதெல்லாம் போடுங்கங்க. ஒவ்வொரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பக்குவத்தில் நாங்கள் இல்லைங்க. வயசாகுதுங்க. இன்னும் நல்ல பேர் பார்த்தா சந்தோஷமா இருப்போங்க. சரியா? இப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நிற்கிற அளவுக்கு நாங்கள் இல்லைங்க. மருத்துவர்கள் வந்து நீங்க செயல்படுறீங்களா இல்லையா? நோயாளிகள் வந்து சிகிச்சையில இருந்து ஏராளமா வெளியே போயிட்டு இருக்காங்க. இல்லைங்க, செயல்படுறீங்களா இன்னைக்கு வந்து எல்லா ஓபியும் ஏற்கனவே ரன் பண்ண சொல்லிட்டோம். எமர்ஜென்சிஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. நோயாளிகளோட கஷ்டம் புரியும் சார். ஸோ வி ஆர் கண்டக்டிங் த ஓபிஸ். இதுக்கு மேலே ஏதாவது ஓபி நடக்காமல் இருந்தால் we request to conduct the OPs. போராட்டம் வாபஸ் நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிக்கிறாரு. இன்னைக்கு வாயில்ல நீங்க ஒரு கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இது வந்து இது அதாவது இது ஆர்ப்பாட்டமோ ஒரு வேலை நிறுத்த போராட்டமோ நீங்கள் தயவுசெய்து பார்க்க வேண்டாம். வீட்டில் ஒரு கஷ்டம் இருந்தால், வீட்டில் ஒருத்தவருக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தால் வீட்டில் சொந்தக்காரங்களாம் போய் பார்க்க மாட்டோமா? எனக்கு வேலை இருக்குன்னு வேலையிலே உட்காருவோமா? ஒரு சக மனிதர், சக மருத்துவர் குத்துப்பட்டு கிடக்கிறப்ப எல்லாம் அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? அந்த தெரிவிக்கக்கூடிய ஒரு இடம் தான் இதே தவிர, நேற்று அமைச்சர் அவர்கள் எல்லாம் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டாருங்க. பட் இருந்தாலும் நடந்த விஷயங்கள் ஒரு 12:31 தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரீச் ஆகிருக்கு. ஒவ்வொரு மருத்துவர்களும் ஒவ்வொரு வேதனையில், ஒவ்வொரு செவிலியர்களும் ஒவ்வொரு மருத்துவ ஊழியர்களும் ஒவ்வொரு வேதனையில் இருக்காங்க. சார் நாங்கள் எப்படி சார் அப்போ காமிக்கிறதுன்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறது? நாங்கள் அப்போ என்ன சொன்னோன்னா, எசென்ஷியல் சர்வீஸ் நடத்துங்க, 1 hour இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்கன்றது தான் ரெக்வஸ்ட் பண்ணோம். அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 5ஆம் தேதி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் திருச்சியில் முத்து சரவணன் என்பவர் 6 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்படுறாரு. நேற்று காலையில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஹரிஹரன்றவர் தாக்கப்படுறாரு. இன்னைக்கு பாலாஜி கிண்டியில் நேற்று தாக்கப்பட்டிருக்காரு. இப்போ தொடர்ந்து அரசு மருத்துவர்கள் மீதான தாக்குதலுக்கு நடத்துவதற்கு காரணம் பாதுகாப்பு குறைபாடு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது நான் அதான் முதல்ல சொன்னேன், பாதுகாப்பு குறைபாடுன்றதை மட்டும் நம்ம ஒரு விஷயமா சொன்னோம்னா அது தேவை. கண்டிப்பாக அது ஒரு பயம், அது ஒரு தேவை. தனி மனித ஒழுக்கமும் மனித மனம் மாற்றம் மட்டும்தான் இதுக்கு தீர்வே தவிர, அதுதான் நான் முதல்ல சொன்னேன். மீடியா நண்பர்களும் இந்த சோகால்டு சூப்பர் ஹீரோஸ் கொஞ்சம் மருத்துவ விஷயத்தை எடுக்கிறீங்க. போலீஸ் அதிகாரி பற்றியும் அரசு மருத்துவர்கள் பற்றியும் தவறான முறையில் சித்தரிக்கிறீங்க. ஒரு படங்கள் வருது, நல்லா ஹிட் ஆகுது. ஒரு 10 படம் இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு 10 படம் நல்லதாக நடத்துறதை பற்றி எடுங்க. சரியா? அப்படி இருந்தால் தான் மக்கள் மனசில் அது பதியும். இதுதான் ரீசன். The reason behind everything is this. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதை பற்றி கேட்கல. மருத்துவர்கள் தாக்கப்படுறாங்க, பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு, மருத்துவமனைக்குள்ளே வெட்டுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் பேசுறதுக்கு முரண்பாடு. இல்லை சார், அதை தான் நாங்கள் தலையான கோரிக்கையாக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 tier செக்யூரிட்டி சிஸ்டம் கேட்டிருக்கோம். ஆர்ம்டு போலீஸ் பர்சன் எமர்ஜென்சியில் டியூட்டியில் இருக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படி ஆர்ம்டு கார்ட்ஸ் கொடுக்க முடியலன்னா லைசன்ஸ்டு கன் டு த டாக்டர்ஸ் கொடுக்கணுன்றதையும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிள் சார். மனித மனம் மாறலைன்னா எப்படி சார் மாறும்? அதுதான் இந்த இடத்துல நான் மீடியா நண்பர்கள் மூலமா மக்களுக்கு ரீச் ஆகணுன்றத எங்களோட ரெக்வஸ்ட். ஆமாம் சார், சொன்னோம் சார். சார் சிசிடிவி we again have requested functioning CCTV சார். we have again requested functioning CCTV. அதை நேற்றும் நாங்கள் பதிவு பண்ணணும் சார். சார் இப்போ சார் ஈவினிங் ஒரு போராட்டம் அரசு மருத்துவ அறிவிச்சு 6 மணிக்கு மேலே, அந்த போராட்டத்தில் நீங்கள் தான் பங்கெடுக்கிறீங்க? ஐஎம்ஏ இல்லை சார். அதாவது ஐஎம்ஏலையும் இது பிரச்சனை, அந்த இடத்துலையுமே ஒரு தனியார் மருத்துவமனை அளவுக்கு இந்த பிரச்சனை இறங்கியிருக்கு. அப்போ சமுதாயம் அதை கொஞ்சம் யோசிக்கணும். சமுதாயம் யோசிக்கணும்னா உங்கள் நண்பர்கள் மூலம் தான் அது யோசிக்க முடியும். கொஞ்சம் நல்ல விஷயமா நல்லபடியாக போடுங்க. நன்றி, வணக்கம்.